இந்த தங்கமயிலும் சரவணனும் பிரிய போறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமா இருக்க போறது இந்த தங்கமயிலோட அம்மா அப்பாவா தான் இருப்பாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். அவ்வளவு தூரம் வீட்டுல சொன்னதுக்கு அப்புறமும் தங்கமயிலோட பேசலாம் கொஞ்சம் கூட மதிக்காம என்னமோ தங்கமயிலோட அப்பா அந்த கடைக்கு வேலைக்கு போனா தங்கமயிலுக்கு அவமானம் ஆயிரும், அதனால நான் ஒன்னும் உங்க அப்பா அவங்க வேலைக்கெல்லாம் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா வந்து வீரவசனம் எல்லாம் பேசிட்டு அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டு பாண்டியன் வீட்டுல இருந்து ரொம்ப கோவமா கிளம்பி போயிருந்தாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரோசப்பட்டு தான் போயிருக்காங்க. கண்டிப்பா அப்பா மறுபடியும் அந்த கடைக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு, நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு தங்கமேல் நிம்மதியா இருந்தாங்க. ஆனா வீட்டுக்கு போனதே முதல் வேலையா தங்கமேலோட அப்பா வந்துட்டு நைட்டோட நைட்டா போய் பாண்டியன் கிட்ட பேசி பாண்டியன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு காலையில கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. நைட்டு தங்கமேலோட அப்பா வந்துட்டு காலையில கடைக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் சரவணனுக்கு அது எதையுமே ஏத்துக்கவே முடியல. இவர் எதுக்காக நம்ம கடையில வேலைக்கு சேர்த்தீங்க, இதெல்லாம் நமக்கு சுத்தமா செட்டே ஆகாதுப்பா, இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பாண்டியன் கிட்டே சத்தம் போட்டிருந்தாரு. உங்க மாமனார் ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாரு, இது நாள் வரைக்கும் அவர் நம்ம கிட்ட எந்த ஒரு உதவின்னு சொல்லி கேட்டதே இல்ல, அவருக்கு ஏதாவது பணம் ரொம்ப தேவைப்பட்டிருக்கும், நம்மளை விட்டு அவருக்கு உதவி பண்ண வேற யாரா இருக்கா, நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி தானே இருந்துட்டு போட்டோம், கொஞ்ச நாளைக்கு தானே அவர் கடையில வேலை பார்க்கணும் சொல்லி பாண்டியனுமே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இதனால ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு வந்த சரவணன் வந்துட்டு நைட்டே தங்கமேல் கூட பயங்கரமா சண்டை போட்டிருந்தாரு. உங்க வீட்டாளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பயங்கரமான பிளான் இருக்கும், அப்படி திட்டம் போட்டு தானே என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ண, அதே மாதிரி தான் இப்ப உங்க அப்பா வந்து என் கடைக்கு வேலைக்கு வராரு, இந்த கடைக்கு வேலைக்கு வராருன்னா அதோட உள்நோக்கம் என்னவா இருக்கும்னு எனக்கே தெரியல, ஆனா கண்டிப்பா குடும்பமா சேர்ந்து பிளான் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, நான் இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே வரல, அதான் உங்க அப்பா அம்மா கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசல, அவங்க வந்தாங்கன்னா நான் தான் மதிக்கவே மாட்டேன், நான் இவ்வளவு தூரம் பண்ணியுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோசமே வராதா, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு எங்க அப்பா கிட்ட வந்து உங்க அப்பா வேலை கேட்டிருக்காரு, காலையில மட்டும் அவர் கடைக்கு வந்தாருன்னா நடக்கிறதே வேற, நான் சும்மா விட மாட்டேன், எங்க அப்பா சொன்னாலுமே எங்க அப்பா பேச்சை நான் கேட்காம கண்டிப்பா உங்க அப்பாக்கு தக்க பதிலடி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே இந்த சரவணன் கிட்ட மாட்டிக்கிட்டு தங்கமேல் வந்து நிறைய கஷ்டப்பட்டாங்க. இந்த படிப்பு விஷயம் தெரிஞ்சதுல இருந்து சரவணன் வந்து தங்கமேல் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிருந்த தங்கமேலுக்கு பிரெக்னன்ட்டா இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்துச்சு. கடைசியா தங்கமேல் பிரெக்னன்ட்டா இல்லங்கிறது தெரிஞ்சதும் அதுவுமே பொய்யா தான் இருக்கும், தங்கமேல் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக நம்மளை ஏமாத்திருக்கு அப்படி சொல்லி சரவணன் வந்து கற்பனை பண்ணி இப்ப அந்த பிரச்சனை வேற போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில இப்ப தங்கமேலோட அப்பா வேற தேவையில்லாம பாண்டியன் கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னதும் இது எல்லாமே சேர்ந்து சரவணனோட கோவத்தை ரொம்பவே அதிகப்படுத்திடுது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா சரவணன் மாமா கண்டிப்பா நம்மள வீட்டுல வச்சிருக்க மாட்டாரு. ஏற்கனவே நம்ம கிட்ட முன்ன மாதிரி எல்லாம் சந்தோஷமா பேசுறதே இல்ல, நம்மளை கம்ப்ளீட்டாவே வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுல அப்பா மட்டும் கடைக்கு வேலைக்கு போனாருன்னா கண்டிப்பா அப்பாவுக்கும் சரவணன் மாமா இடையில சண்டை தான் வரும். அங்க அப்பா அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற ஆளுகிட்ட சரவணன் மாமா எல்லா உண்மையுமே சொல்லிடுவாரு. ஏற்கனவே ராஜிமினா ரெண்டு பேருக்குமே நான் போட்டு வந்த நகை எல்லாம் போலியான நகைங்கிறது தெரியும், அவங்க என்னைக்கு அந்த உண்மையெல்லாம் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இப்படி எத்தனை நாள் தான் நான் பயந்துகிட்டே இருக்க முடியும், இதுக்கு மேலே அப்பா அம்மாவை நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தானா என்னோட வாழ்க்கையை நான் வாழ முடியாது அப்படி சொல்லி முடிவு பண்ற தங்கமேல் வந்துட்டு காலையில எந்திரிச்சதுமே முதல் வேலையா அவங்க அம்மா பாக்கறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. பாக்கிய வீட்டுக்கு போறப்பே வந்துட்டு பாக்கிய வீட்டுக்கு வெளியே கூட்டமா ஆளு எல்லாம் நின்று பாக்கியத்தை சத்தம் போட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம அம்மா கூட தான் சண்டை போட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தங்கமேலுக்குமே தெரிஞ்சிருது. எந்த ஒரு பதிலுமே பேசாம பொறுமையா நடக்கிற சண்டையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு கல்யாணத்துக்காக பணம் வாங்கினே எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் எத்தனை நாள் தான் ஆகும் நீ திருப்பி கொடுக்கறதுக்கு, எப்ப வந்தாலும் வீட்டை போட்டு எங்கேயா வெளியே போயிடுறீங்க, நானும் உங்ககிட்ட பொறுமையா எவ்வளவு வாட்டி கேட்டு பார்த்தேன், நீங்க பணத்தை கொடுக்குற மாதிரியே தெரியல, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, எனக்கு என்னோட பணம் 50,000 உடனே வேணும், நீங்க மட்டும் இந்த பணத்தை கொடுக்கலனா கண்டிப்பா உங்க மேல போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு கடன் கொடுத்தவங்க வந்து பாக்கியத்தை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் கேஸ் அப்படி இப்படி சொல்லவும் பாக்கியத்துக்கு வந்து பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன், தயவு செய்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துறாதீங்க அப்படி சொல்லிட்டு தங்கமேல் முன்னாடியே பாக்கியம் வந்து கடன் கொடுத்தவங்க எல்லாத்தையுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில தங்கமேல பாக்குற பாக்கியம் வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அவங்க அப்பா வேலைக்கு போனது தங்கமேலுக்கு தெரிஞ்சிருக்கும், எதுக்காக கடைக்கு அனுப்புறேன்னு சொல்லி சண்டை போறதுக்காக தான் தங்கமேல் இங்க வந்திருக்கு அப்படிங்கிறது பாக்கியத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தா அது எதுவுமே வெளியே காட்டிக்காம தங்கமேல வீட்டுல கூட்டு போயிட்டு வீட்டுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லி பழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா தங்கமேல இவங்க வேற யாரும் இல்ல, உன்னோட கல்யாணத்துக்காக நாங்க 50,000 கடன் வாங்கியிருந்தோம்ல, அந்த பணத்தை இப்ப வரைக்கும் நாங்க திருப்பி கட்டல, உங்க அப்பா வச்சுக்கிட்டு என்னால என்ன பண்ண முடியும், இப்ப பாரு அவங்க பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எதையுமே தாங்கிக்க முடியாம பணம் உடனே வேணும் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வேற போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்த ஊர்ல நம்ம அவமானப்பட்டதெல்லாம் பத்தாதா, இப்ப போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், அடுத்து நான் சுடரோட வாழ்க்கையை வேற பார்க்கணும், சுடருக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், சுடருக்கு என்ன காலேஜ் ஃபீஸ் கூட நான் கட்டல, அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், இத்தனை நாளா வேலைக்கு போகாத மனுஷன் இப்பதான் ஏதோ மனசு வந்து உங்க மாமனாரோட கடைக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு, அந்த கடைக்கு வேலைக்கு போக கூடாது நீ சொல்லிட்டு என்னால எப்படி தங்கமேல அனுப்பாம இருக்க முடியும், உங்க அப்பா ஏதோ ஒரு வேலைக்கு போனாருன்னா கொஞ்சம் காசு கிடைச்சுன்னா அந்த கடனாவது குறையும் இல்ல, அதுக்காக தான் தங்கமேல நானுமே வந்து வேலைக்கு போட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன், அவர் காலையிலே கிளம்பி கடைக்கு போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா பாக்கியம் சொல்றாங்க. அவங்க அப்பா கடைக்கு வேலைக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் தங்கமேலுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது. நைட்டு தான் சரவணன் மாமா அவ்வளவு தூரம் நம்ம சொல்லிட்டு போனாரு, காலையில வந்து சொல்றதுக்காட்டி அப்பா வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு, கடையில என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, இங்க அம்மாவோட கஷ்டத்தை பார்த்தாலும் தாங்கிக்க முடியாத அளவுல தான் இருக்கு, நம்மளோட கல்யாணத்துக்காக தானே அம்மா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க, அதுக்காக வாங்கின கடன் தான் இன்னும் அடைக்க முடியாம இருக்காங்க, கண்டிப்பா இந்த விஷயத்துல சரவணன் மாமாக்கு சப்போர்ட்டா அப்பா நம்ம வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி சொல்ல முடியாது, வர பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படி சொல்லி தங்கமேலுமே முடிவெடுத்துறாங்க. இதனால எதுக்காக வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை தங்கமேல் எதையுமே சொல்லாம அங்க இருந்து அமைதியா கிளம்பி போயிடுறாங்க. சரி இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு, நான் பெத்த மகளே வந்து கடைக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி சொல்லுது, அதே மீறி நம்ம போறோம், போற இடத்துல நம்ம ஒழுக்கமா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத கொஞ்சம் கூட யோசிக்காம கடைக்கு போன முத நாளே வந்து தங்கமேலோட அப்பா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு கடையில வந்து நின்னுக்கிட்டு எந்த ஒரு வேலையுமே பார்க்காம கடைக்கு வர கஸ்டமர் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து வெளி வேலையா கடையை விட்டு கிளம்பவும் இதை
எல்லாமே தங்கமேலோட அப்பாவுக்கு ரொம்பவே வசதியா போயிருது. என்னமோ கடையை அவரோட பேர்ல தான் இருக்கிற மாதிரி ரொம்பவே அதிகாரம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. தங்கமேல அப்பாவோட பிஹேவியர் எல்லாம் பார்த்து சரவணனுக்கு பயங்கரமான கோவம் வருது. அவ்வளவு தூரம் தங்கமேல கிட்ட நம்ம எடுத்து சொன்னோம், நம்ம பேச்செல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காம காலையில அவங்க அப்பா வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கா, அந்த தங்கமேலுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நம்ம மேல தங்கமேலுக்கு கொஞ்சம் கூட மரியாதையா பயம் எதுவுமே இல்ல. அதனாலதான் நம்ம அவ்வளவு தூரம் மிரட்டியுமே தைரியமா அனுப்பிச்சு விட்டுருக்கு. இவங்க அப்பாவுக்கு இந்த கடைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவர் எதுக்கு இங்க வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு சரவணன் வந்து தங்கமேல அப்பா கூட சண்டைக்கு போறாரு. அப்ப சரவணனை தடுக்கிற பழனிவேல் வந்துட்டு அவர் பார்த்தா வெகுளியான மனுஷன் மாதிரி தெரியுது, நீ கோவப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறாத, கொஞ்ச நாள் போச்சுன்னா அவரே புரிஞ்சுக்குவாரு, அது வரைக்கும் அமைதியாரு அப்படி சொல்லிட்டு பழனி வந்து சரவணன் ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு. இப்படி சரவணன் கோவப்பட்டு நம்மளே தான் பேசிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தங்கமேலோட அப்பா வந்து அவர் பாட்டுக்கு போய் அங்க இருக்க கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு கடையில ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருது, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படி இப்படி சொல்லிட்டு சரவணன் கேட்டுட்டு இருக்காரு. நடக்கிறதெல்லாம் பார்த்து பொறுமையா சரவணனுமே வந்துட்டு எந்த ஒரு சண்டையும் போடக்கூடாது அப்படின்ட்டு கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, எங்க அப்பா தான் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு, ஃபர்ஸ்ட் இந்த அதிகாரமா பேசுறதெல்லாம் விட்டுருங்க அப்படி சொல்லி சரவணன் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. பழசெல்லாம் நீங்க இன்னும் மறக்கலன்னு எனக்கு புரியுது மாப்ள, நான் உங்களை ஏமாத்துறங்கிறக்காக தான் அப்படி எல்லாம் பண்ணல, எங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்களுக்குமே நிறைய கஷ்டம் இருந்துச்சு, அதனாலதான் வேற வழி இல்லாம அப்படி போய் சொல்லிட்டோம். மத்தபடி தங்கமேல் பிரெக்னண்டா இருந்த விஷயத்துல நாங்க எந்த ஒரு பொய்யுமே சொல்லல, உண்மையிலே தங்கமேல் பிரெக்னண்டா இருக்குன்னு தான் நாங்களுமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்க தான் என்னமோ தங்கமேல் பிரெக்னண்டாவே இல்ல, தங்கமேல உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுங்கிறக்காக நாங்க போய் சொல்லிட்டோம் சொல்லி நீங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டீங்க, இந்த விஷயத்துல நாங்க பொய்யே சொல்லல அப்படிங்கிற மாதிரி சரவணன் இன்னுமே டென்ஷன் ஆகிற மாதிரி தங்கமேலோட அப்பா பேசிட்டு இருக்காரு. இதனால ரொம்ப கடுப்பாய் பண்ண சரவணன் வந்துட்டு கடையை விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பழனிமே வந்துட்டு டீ சாப்பிடறக்காக கடையை விட்டு போனதால தங்கமேலோட அப்பாவுக்கு இன்னுமே வசதியா போயிருது. கடையில யாருமே இல்லைன்னதும் டைரக்டா தங்கமேலோட அப்பா போய் கல்லாலே உட்காந்துறாரு. கடையில யாருமே இல்லங்கிறத தனக்கு சாதமா பயன்படுத்திக்கிட்டு கல்லாவை திறந்து பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. என்ன இந்த கல்லால இவ்வளவு பணம் இருக்கு, இதுல கொஞ்சம் காசை நம்ம எடுத்துக்கிட்டா என்ன தப்பு, எடுத்தா யாருக்கு தெரிய போகுது, அதான் இவ்வளவு பணம் இருக்குல்ல, கண்டிப்பா உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது, மாப்பிள்ளைட்டே கேட்டா மாப்பிள்ளையே கணக்கு வழக்கெல்லாம் ஒண்ணும் தெரியலன்னு தான் சொல்றாரு, கொஞ்சம் காசை எடுத்து வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு கல்லால இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம யார்கிட்ட எதுவுமே சொல்லாம தங்கமேலோட அப்பா எடுத்து அவரோட பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. வெளியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாண்டியன் எல்லாருமே வந்து கடைக்குமே வந்துடுறாங்க. முதல் நாள் வேலை திருப்தியா போயிருச்சு சம்பந்தி, இனிமேல் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க இதுக்கப்புறம் கடைக்கு வர வேண்டிய அவசியம் கூட கிடையாது, கடையெல்லாம் நானும் மாப்பிள்ளையுமே பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாம சந்தோஷமா வீட்டுல இருங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியனுக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி தங்கமேலோட அப்பா பேசிட்டு இருக்காரு. தங்கமேலோட அப்பா பேசுறதெல்லாம் பார்த்து பாண்டியனே ஷாக் ஆயிடுறாரு. ஒரு நாள் கடைக்கு வேலைக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே பண்ணாம வந்த உடனே போய் கல்லால உட்காந்துக்கிட்டு இவர் என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தாலுமே அது எதுவுமே வெளியே காட்டிக்காம பாண்டியனுமே வந்துட்டு சரிங்க சம்பந்தி காலையில பார்க்கலாம் அப்படி சொல்லி கடையை போட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. வழக்கம் போல வீட்டுக்கு போனதுமே பாண்டியன் வந்துட்டு தன்னோட நோட் எல்லாம் எடுத்து வச்சு இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன் வந்து அப்படி சொல்லி கணக்கு வழக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சரணன்மே பக்கத்துல உட்காந்து பணத்தை எல்லாம் எண்ணிட்டு இருக்கிறப்ப கணக்குப்படி இன்னைக்கு 2000 ரூபாய் குறையுது, இது வரைக்கும் இப்படி ஆனதே கிடையாது, எப்படி அந்த பணம் மிஸ் ஆயிருக்கும், நீங்க யாரும் செலவுக்கு எதுவும் பணம் எடுத்தீங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து சரணன் கிட்டையும் பழனி கிட்டையும் கேட்கிறாரு. இத்தனை நாளா பழனி நம்ம கூட தான் கடையில வேலை பார்க்கறான், நம்மளை கேட்காம அந்த கல்லால இருந்து 1 ரூபா கூட பழனி எடுக்க மாட்டான் அப்படிங்கிறது பாண்டியனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. இன்னொரு பக்கம் சரணனுமே வந்துட்டு அவங்க அப்பா பேச்ச மீறி எந்த ஒரு செயலுமே செய்ய மாட்டாரு, அதனால கண்டிப்பா சரணனுமே இப்படி செஞ்சிருக்க மாட்டாருங்கிறது பாண்டியனுக்கு புரிஞ்சிருது. நடக்கிறதெல்லாம் பொறுமையா யோசிச்சு பாக்குற பாண்டியன் வந்துட்டு அப்ப கண்டிப்பா இது தங்கமேலோட அப்பாவோட வேலையா தான் இருக்கும், அவர் தான் நம்ம வரப்ப கல்லால உட்கார்ந்து இருந்தாரு, அவர் தான் இந்த பணத்தை எடுத்திருப்பாரு அப்படிங்கிறது பாண்டியனுக்கு புரிஞ்சிருது. இருந்தாலுமே இதெல்லாம் கேட்டானா தங்கமேலுக்கு தான் அசிங்கம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் எதுவுமே சொல்லாம அமைதியா கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் சரணனுமே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, கண்டிப்பா தங்கமேலோட அப்பா பண்ண வேலையா தான் இருக்கும், நம்ம வரப்ப அவர் தானே கல்லால உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அவர் தான் பணத்தை திருடி இருப்பாரு அப்படிங்கிறது சரணனுக்குமே தெரிஞ்சிருது. கோமா தங்கமேல கூப்பிட்டு ரூம்குள்ள போற சரணன் வந்துட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா, எங்க அப்பா இத்தனை வருஷமா கடை நடத்திட்டு இருக்காரு, இது வரைக்கும் ஒரு தடவை கூட பணம் காணாம போனதே இல்ல, ஒரே ஒரு தடவை கதிர் மட்டும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு பணம் எடுத்தான், அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பணம் காணாம போயிருக்கு, இன்னைக்கு கடைக்கு வேற யாருமே வரல, கடை போட்டுற வரைக்கும் கல்லால உட்கார்ந்தது உன்னோட அப்பா தான், கண்டிப்பா அந்த பணத்தை எடுத்தது உன்னோட அப்பாவா தான் இருக்கும், நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ இப்பயே போன் பண்ணி உங்க அப்பா அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொல்ற, இல்லனா நாளைக்கு காலையில நான் கடைக்கு போனேன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வீட்ல இருக்க எல்லார்ட்டையும் காட்டுற மாதிரி ஆயிரும் அப்படி சொல்லி சரவணன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால ரொம்ப மனசுடைஞ்சு போன தங்கமேலுமே வந்துட்டு டைரக்டா அவங்க அம்மாக்கு போன் பண்ணிடுறாங்க, அப்பா என்னமா பண்ணிட்டு இருக்காரு, வீட்டுக்கு வந்துட்டாரா, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, அப்பா கல்லால இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லி சரவணன் மாமா சொல்லிட்டு இருக்காங்க, நீ அப்பா கிட்ட கேட்டு பாருமா அப்படி சொல்லிட்டு தங்கமேல வந்து அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அந்த மனசே வந்ததுமே படுத்து தூங்கிட்டாரு. பாக்கெட்ல எதுவும் பணம் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு பாக்கியமே வந்துட்டு தங்கமேலோட அப்பா பாக்கெட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. தங்கமேல் சொன்ன மாதிரியே வந்துட்டு அவரோட பாக்கெட்ல 2000 ரூபாய் பணமும் இருக்கு, இன்னைக்கு தான் வேலைக்கு போயிருக்காரு, இவருக்கு எங்க இருந்து இவ்வளவு பணம் கிடைச்சிருக்க போது, கண்டிப்பா உங்க மாமனார் கடையில இந்த ஆள் திருடி இருப்பாரு, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப இந்த திருட்டு பழி வேற நமக்கு கிடைக்க போதா அப்படி சொல்லிட்டு பாக்கிய ஒரு சைடு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்தை திருடினது தன்னோட அப்பா தான் அப்படிங்கிறது தங்கமேலுக்கே தெரிஞ்சதும் சரவணனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து தங்கமேலோட அப்பா வந்து இந்த சரவணன் கிட்டக்கே மாட்டி இதுக்கப்புறமா வந்து இந்த தங்கமேலோட வாழ்க்கையில அவங்க அம்மா அப்பா 2 பேருமே தலையிடாம இருந்தாலே இந்த சரவணன் தங்கமேல் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.